ஹல்லேலூயா. இந்த வருடத்தினுடைய 9 மாதங்கள் ஆண்டவர் முடிக்கும்படியாய் தேவ கிருபை, தேவ சமாதானம் நுற்றுமாய் ஆளுகை செய்தது. வசனத்தினாலும் வார்த்தையினாலும் அவருடைய வல்லமையினாலும் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. அவரை கொண்டு நம்மளை உற்சாகப்படுத்தினார். இந்த நாளிலும் தேவனுக்கு நன்றி செலுத்த, அவரை துதிக்க, அவரை போற்ற நாம் கூடி வந்திருக்கிறோம். தேவஜனமே, ஒரு விசையாக கண்களை மூடி நம்மளை நாமே சோதித்து அறிந்து இந்த பரிசுத்தமான ஆராதனைக்குள் நாம் செல்வோமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முற்றிலுமாய் தருகிறேன் அப்பா. உம் கரத்திலே நான் தருகிறேன் அப்பா. சுயமிங்கள் சாம்பலாய் மாறட்டும் அப்பா. என்னுடைய யோசனைகள் பரிசுத்தமாகட்டும், என்னுடைய சிந்தனைகள் பரிசுத்தமாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதனை செய்வது உம்மை மாத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறது உம்மை மாத்திரம் அப்பா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்த உம்மை மாத்திரம் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்களுக்கு உண்டானது எல்லாம் நீங்க கொடுத்தது. உமக்கு நன்றி செலுத்த, துதிக்க, ஆராதனை செய்ய. ஹல்லேலூயா. Thank you Jesus. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? என்னை தருகிறேன் உம் கரத்திலே என்று சொல்லி. ஆமென். ஆமென். தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. செய்ய அந்த காலவெளியில உம்மை துதிக்க, உம்மை போற்ற, உம்மை ஆராதனை செய்ய. ஹல்லேலூயா. குயவனின் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்குமே. குயவனின் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்குமே. என் சித்தமல்ல. இதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? உம்முடைய சித்தம் மாத்திரம் தானே ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய பரிசுத்தமான கையிலே நீ முற்றிலுமாய் தருகிறேன். என் சித்தமல்ல, உம் சித்தமான தருகிறேன் உம் கையிலே. ஆமென். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பாடலாய். ஹல்லேலூயா. நம்மளை நாம சோதித்தறிந்து ஆயத்தப்படும்படியாய். ஹல்லேலூயா. அவரை துதிக்க, அவரை ஆராதனை செய்ய. ஓ ஜீசஸ். ஆமென். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. சொல்லுவோமா? உருவாக்குமே என்னை. இந்த காலவெளியில உம்மை துதிக்கப்பா. ஆண்டவரே, பரிசுத்த அலங்காரத்தோட உம்மை துதிக்க, உம்மை போற்ற, உம்மை ஆராதனை செய்ய, உமக்கு நன்றி செலுத்த. எங்களை காலவெளியில உடைத்து உருவாக்குங்கப்பா. எங்களுக்கு வேண்டாத காரியங்களை எடுத்து போடுங்கப்பா. கசப்புகள், வைராக்கியங்கள், மூர்க்கங்கள், பலவீனங்கள், இச்சைகள், பலவீனங்கள் அப்பா வேண்டாம் ஆண்டவரே. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் அப்பா. உம்மை தொழுது உள்ளவர் நாங்களும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் அப்பா. எங்களை உடைத்து உருவாக்கும் அந்த காலவெளியிலே அப்பா ஆண்டவரே, குயவனாக எங்களை வணைந்திடும் ஆண்டவரே. எங்களை முற்றுமாய் வணைந்திடும் அப்பா. உம சுத்தத்துக்கு என்று, உமக்காக, உமக்கென்று எங்களை வணைந்திடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. Oh, we give you glory. Shalom. உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. கிருபையும் இரக்கமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, மற்றொரு ஓய்வு நாளை அனுசரிக்க வண்ணமாக பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுதுகொள்ள இதோ நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அப்பா. நீர் உண்டு பண்ணின இந்த மனமகிழ்ச்சி நாளை நாங்கள் ஆராதனை செய்ய ஆண்டவரே ஒரு களிப்போடும் ஆண்டவரே மனமகிழ்ச்சியோடும் துதியோடும் ஒரு பிரசன்னத்தில் வர ஆவியானவர் உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய களைப்புகள், என்னுடைய சோர்வுகள், என்னுடைய வேதனைகள், என்னுடைய சஞ்சனங்கள் எல்லாத்தையும் நீக்கி போடுங்கப்பா. Give us a new spirit, O Lord, to worship you.
ஒரு புதிய ஆவியின் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி உம்மை ஆராதனை செய்ய தடைகள் எல்லாம் உடைத்தருங்க அப்பா. துதின் மேல தேவ பிரசன்னம் இருக்கட்டும் அப்பா. சத்ரு எங்க இருந்தாலும் ஓடி போகட்டும் ஆண்டவரே. உம்மை ஆராதனை செய்ய, பயபக்தியோடு ஆராதனை செய்ய விடுதலை கொடுங்க அப்பா. ஆரம்பம் முதல் முடிவிற்கும் தெய்வ பிரசன்னம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். சங்கீதம் 32ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். சாம்ஸ் 32nd சாப்டர். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினால் என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாயிருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியுள்ளா குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டு கொடுத்த அருமையான சங்கீதத்துக்காக நன்றி செலுத்துவோம். களிப்போடு, ஹல்லேலூயா, உற்சாகத்தோடு நாம் தேவனை துதிப்போமா? துதிப்போம் அல்லேலூயா பாடி. ஹல்லேலூயா. அவருடைய சந்நிதியிலே வந்தடையும் போது நாம் செய்யக்கூடிய காரியம் துதிப்பதே. ஆமென். Thank you Jesus. Hallelujah. உற்சாகமாக ஒரு இடத்தில் இருந்தாலும் கரங்களை தட்டி எங்களோடு சேர்ந்து இணைந்து ஆமென். ஓம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அவரை பார்த்து துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் நம்மை வந்தடைய செய்தார். நம்மை என்றும் அதற்காக தந்தார். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. நம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அடைக்கலம் கொடுத்திடுவார். உம்மையே துதிக்கிறோம். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவன் எந்தன் அடைக்கலமாமே. ஒரு போதும் பொல்லாப்பு வராது. தேவன் எந்தன் அடைக்கலமாமே. ஒரு போதும் பொல்லாப்பு வராது. சர்வ வல்ல தேவன் தாபரமாய் நின்று விடுவித்து காத்திடுவார். சர்வ வல்ல தேவன் தாபரமாய் நின்று விடுவித்து காத்திடுவார். சொல்லுவோமா? துதிப்போம் அல்லேலூயா. அவருடைய பிரகாரங்களை துதியோடு ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. பரிசுத்த அலங்காரத்துடனே ஆமென். கூப்பிடும் வேளைகளிலே என்னை ஒருபோதும் அப்பா தப்புவிக்க எங்களை விடாதபடிக்கு எங்களோடு கூட வந்து ஆமென்
எங்களை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. ஆகவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். Thank you Jesus. சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சப்பங்களை மிதித்திடுவே. சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சப்பங்களை மிதித்திடுவே. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம். பாதம் கல்லில் என்றும் இடராமல், ஆமென். கரங்களில் தாங்கிடுவார் Yes Lord. பாதம் கல்லில் என்று இடராமல், கரங்களில் தாங்கிடுவார் சுவர். ஒரு போதும் வாதை கூடாரத்தை அழியாமல் காத்திடுவார். ஒரு போதும் வாதை என் கூடாரத்தை அழியாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, அஞ்சிடேனே இருளிலே என்றும், நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். அஞ்சிடேனே இருளிலே என்றும், ஹalleluya ஆமென். நடமாடும் கொள்ளை நோயை கண்டும், பயங்கரத்திற்கும் பயங்கரத்திற்கும் ஓ பறக்கும் அம்பிற்கும் ஓ ஹalleluya செய்திடுவேன். உம்முடைய பலத்தை கொண்டு, உம்முடைய ஆண்டவரே ஆவியை கொண்டு ஆமென் பறக்கும் அம்பிற்கும் பயந்திட ஜெயித்திடவே. அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. சென்று சொல்லுவோமா? மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. Hallelujah. Amen. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. அவரை துதித்துக் கொண்டிருக்கிறோம். Hallelujah. ஏனென்றால் அவர் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். மறந்துட வேண்டாம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் என்று சொல்லி உற்சாகமாக நம் துதியோடு நம் ஆண்டவரை துதிப்போமா, போற்றுவோமா? பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீ மூச்சு விட்டால் கடலே பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். கடலை பிளந்து நிற்கும். நீ சொல்லும் போது பிளந்த கடல் ஒன்று சேரும். உமக்கே உதவி தேவையில்லை, நீரே பெரியவர் அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம் ஆண்டவரே. எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். செய்து முடிக்கும். ஒரு காற்றை அனுப்பி காடை கொடுப்பி, கல்லை பிளந்து குடிக்க
தண்ணீர் தருவீர். அதிசயம் அற்புதமானவர் நீர் அப்பா. Hallelujah. Thank you Jesus. Amen. கல்லை பிளந்து குடிக்க தண்ணீர் சர்வ வல்லவர் நீ ஒருவரே. உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். சென்று சொல்லுவோமா ஒரு வார்த்தை? வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கம் எல்லாம் தூர ஓடி போகும். Oh yes Lord. மறுபடியுமாக வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கம் எல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு நீ வல்லமை உள்ளவர் அப்பா, நீ சர்வ வல்லவர் அப்பா, நீ பெரியவர் அப்பா, நீ உன்னதவர் அப்பா. Oh Jesus, we exalt you Lord, we praise thee. Amen. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். Hallelujah. உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். Hallelujah. Hallelujah. அதிசயம் செய்கிற தேவன், அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஹalleluya. இந்த பாடல் வரியிலே ஒன்னொன்றாய் நாம் பார்க்கும்போது, அவர் மூச்சு விட்டாலே போதுமா இரண்டாக கடல் பிளக்குமா, அவர் சொன்னால் போதுமா பிளந்த கடல் ஒன்றாக சேருமா. அப்படிப்பட்ட தேவன் எனக்குள்ள உனக்குள்ள இருக்கிறார். ஹalleluya. What a great joy. Hallelujah. Hallelujah. சிங்கக்கவியில் நான் இருந்தேன், அவர் என்னை நோக்கி பார்த்தார். சூழ அக்கினிலே தள்ளப்பட்டாலும் அங்கேயும் என்னோடு இருக்கிறவராக இருக்கிறார். ஹalleluya. இந்த அருமையான பாடல் அநேக சிறு பிள்ளைகளுக்கு இது பிடிக்கும். எங்களோடு சேர்ந்து உற்சாகமாக இந்த துதி பாடலை சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோட வந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நடந்தார். சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோட வந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நடந்தார். சொல்லுவோமா? சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனை கொண்டு என்னை காப்பார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலும் உண்டு, அரணான துணையுமானவர். ஹalleluya. ஆமென். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. சேர்ந்து எங்களோடு சேர்ந்து ஹalleluya. சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே
எங்களோடு இணைந்து Jesus, yes Lord. Oh, thank you Jesus. அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்த Amen. சூழ்ச்சிகள் என்னை ஒருபோதும் செய்யாதே. Amen. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ஏனென்றால் அற்புதம் எனக்காக செய்பவர். Hallelujah. Thank you Daddy. What a grace. What a great God we serve. Hallelujah. Amen. என்னை அதிசயமாய் வழி அவரே அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்ககேவியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். What a privilege. Amen. சுட்டெரிக்கும் அக்கினியில் Oh, thank you Jesus. பனி துளியாய் சொல்லுமா. Hallelujah. சிங்கக்கேபியோ. சிங்ககேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கரங்களை விட்டு சொல்லுமா. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். இன்னும் ஒரு விசையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை உயர்த்தி சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் செலுத்தக்கூடியது என்ன தெரியுமா? பரிசுத்த அலங்காரத்தினுடைய ஆராதனை. ஹல்லேலூயா. பயபக்தியின் ஆராதனை, தேவ மகிமையோடு சேர்ந்து, தேவ சேனையோடு சேர்ந்து செலுத்தக்கூடிய ஆராதனை. ஒன்றிணைந்து நம் ஆராதனை செய்வோமா? Thank you Jesus. Amen. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் துதிக்கிறோம், மைக்கு நன்றி செலுத்துகிறோம். மகா பெரியவரே, உன்னதமானவரே அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. எங்கள் பலனை, எங்கள் கோட்டையை, நாங்கள் நம்பி இருக்கிற தேவனை, எங்கள் அடைக்கலமானவரை உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாவீது சொன்னது போல நாங்கள் சொல்லுகிறோம் அப்பா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. எங்கள் அடைக்கலமானவரே, எங்கள் துருகமே, எங்கள் கேடகமே அப்பா, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் பலனே, உம்மையே நாங்கள் ஆராதிப்போம் அப்பா. ஜீசஸ். எந்தன் பலவீன நேரத்தில் உம் பாதம்
இதுவரை காத்தவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லாமா, பலனை தந்து என்னை நடத்தினீரே, இதுவரை காத்தவர். எங்கள் பலனை எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாளெல்லாமே. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாளெல்லாம். எங்கள் பலனே எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாளெல்லாமே. எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன் உயிருள்ள நாளெல்லாமே. எங்கள் உயிருள்ள நாளெல்லாமே. ஆமாப்பா, எங்கள் பலன் நீங்கள் தான் அப்பா. ஆண்டவரே அப்பா, எங்களுடைய பணமோ பதவியோ ஆஸ்தியோ எங்கள் படிப்போ அந்தஸ்தோ எங்கள் உறவினர்களோ எங்கள் பலன் அல்லப்பா. எங்கள் பலன் நீங்கள் தான் ஆண்டவரே. நீங்கள் இருக்கிறதுனால தான் நாங்கள் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். நீங்கள் இல்லைன்னா ஒரு நிமிட பொழுது கூட எங்களால் வாழ முடியாது. ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் பலன்தான் அப்பா. உங்கள் பலன்தான் எங்களை தாங்குகிறது, ஏந்துகிறது, தப்புவிக்கிறது, எங்களை சுமக்கிறதப்பா. அதற்காக நன்றி. எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டீரேப்பா, எங்களுக்காக நொறுக்கப்பட்டீரேப்பா. உம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினீரேப்பா. அதை நாங்கள் மறக்கவே முடியாதப்பா. இந்த உலகத்தில் ஆண்டவரே உம்மை காட்டிலும் அதிகமான அன்பு எதிலுமே இல்லை இயேசுப்பா. நாங்கள் பார்த்துருக்குறோம், அநேக மக்களை பார்த்துருக்குறோம். உங்கள் அன்புக்கு ஈடுனே இல்லைப்பா இயேசுவே. உங்கள் ரத்தத்தை சிந்தி உங்கள் ஜீவனை கொடுத்து எங்களுக்கு மீட்பு வாங்கி கொடுத்தீரேப்பா. உங்கள் முகத்தில் உமிழ்ந்தாங்களப்பா. உம்முடைய தாடியை மயிரை பிடுங்கி எடுத்தார்களே, உம்மை நிந்தித்தார்களே, உம்மை அவமானப்படுத்தினார்களே, எல்லாவற்றையும் நீர் எங்களுக்காக சுமந்து கொண்டீரே அப்பா. எல்லாவற்றையும் எங்களுக்காக நீங்கள் செஞ்சிட்டீங்க. சிலுவையிலே எங்களுக்காக அறையப்பட்டீரே. மரிப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தீரே. உங்க அன்பு எவ்வளோ பெரியது சுவாமி. We bow before you. Such an awesome God. Thank you, Father. Glory, Father. We give you glory, Jesus. Above all king, above all nature and all created, above all wisdom and all the ways of man. You were here before the world began. Above all kingdoms, above all thrones, above all wonders the world has ever known, above all wealth and treasures of the earth, there's no way to measure what you were. Hallelujah. Crucified, laid behind the stone, you lived to die, rejected and alone like a rose, trampled on the ground. You took the fall and
யுத்தத்தினால சிதைக்கப்பட்டீரே அப்பா. ஆண்டவரே, ரத்தமும் தண்ணீரும் பீரிட்டு வந்ததே அப்பா. ஈட்டினாலே உன் விழாவில் குத்தினார்களே அப்பா. கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தினீரே அப்பா. எங்களுக்காக ஏசப்பா எல்லா சாபத்தையும் எல்லா பாவத்தையும் உம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டீரே. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னீரே அப்பா. ஆண்டவரே, எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ உபத்திரவங்கள் எங்களுக்காக நீங்கள் சுமந்து தீர்த்தீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் நாங்கள் சொல்லுகிறோம், உங்கள் அன்புக்கு இணையே இல்லை தகப்பனே அப்பா. ஒருவேளை நாங்கள் நம்பினவர்கள் எங்களை கைவிட்டு இருக்கலாம், நாங்கள் நம்பின ஜனங்கள் எங்களை வெறுத்து தள்ளி இருக்கலாம். ஆனால் உம்மை போல யாரும் இல்லை என்று நாங்கள் பாடுகிறோம் அப்பா. உங்கள் அன்புக்கு இணை இல்லை அப்பா. அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களை நேசிக்கிற ஒரு தேவன் உண்டு. உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு தேவன் உண்டு. முடிவு பரியந்தம் அவர் உங்களை நடத்துவார். அவருடைய அன்பு மாறாதது. ஹல்லேலூயா. Jesus, we give you glory, Father. We love you, Jesus. We love you, Lord. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை போல யாரும் உண்டோ? உங்கள் அன்புக்கு நிகர் எதுவுண்டோ? தந்தை தாயும் உறவினர் கைவிட்டாலும் அன்பாயே சென்னை சேர்த்துக் கொள்வார். Jesus. தந்தை தாயும் உறவினர் கைவிட்டாலும் அன்பாயே சென்னை அணைத்துக் கொள்வார். இயேசுவே, இயேசுவே, நீர் போதுமே, நீர் போதுமே. உம் அன்பிற்கு நான் ஏங்குகிறேன். இயேசுவே, நீர் போதுமே. உம் அன்பின் மழையில் நனைகிறேன். இயேசுவே, இயேசுவே, நீர் போதுமே. உம் அன்பிற்கு நான் ஏங்குகிறேன். இயேசுவே, நான் வந்துள்ளேன். இன்னொரு முறை என்னை நிரப்புமே. தாகமான ஆத்துமாவை ஒருபோதும் நீ தள்ளிவிடு. ஆசை காட்டி மோசம் செய்யுலகினின்று உங்க அன்பென்னை மீட்டதையா. இசையா, ஆசை காட்டி மோசம் செய்யுலகினின்று உங்க அன்பென்னை மீட்டதையா.
இயேசு ஒருவரை நம்புவேன், என் இயேசு ஒருவரை நம்புவேன், என் இயேசு ஒருவரை. இன்னொரு முறை நம்புவேன், என் இயேசு ஒருவரை. ஜீசஸ், நம்புவேன், என் இயேசு ஒருவரை. ஒரு சில நிமிடங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை ஆராதிக்கலாம். அப்பா, செங்கடலையும் இரண்டாக பிளந்த தேவன் நீரப்பா. உமக்கு எல்லாமே லேசான காரியம் தகப்பனே. நாங்கள் போகிற பாதை நீங்கள் அறிவிங்க இயேசுப்பா. எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறோம் கர்த்தாவே. ஆனாலும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, எங்களுக்கு நிச்சயமாக ஒரு நம்பிக்கை உண்டு. நீர் எங்கள் வலது பக்கத்தில் இருக்கிறது படினால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை, நாங்கள் அசைக்கப்படுவதில்லை, நாங்கள் ஒடுக்கப்படுவதில்லை, நாங்கள் விழுந்து போவதில்லை. நாங்கள் விழுந்து போனாலும் நீர் எங்களை எழுப்புகிறீர், எங்களை ஏந்துகிறீர், எங்களை நிறுத்தி வைக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. இந்த வேளையில் உங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை நடத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, எங்களை சுத்திகரியும், உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுங்கப்பா. எங்கள் சபை மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற, எங்களோட ஆராதித்து கொண்டு இருக்கிற எல்லா குடும்பங்களையும், சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரையும் ஆண்டவரே, முதியவர்கள் வரையும் எல்லா குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகை இறங்குவதாக, தேவ மகிமை நிரப்புவதாக, தேவ சித்தம் பரிபூர்ணமாய் ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைவேறுவதாக. எங்கள் தேசத்துக்காக கூட நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கள் இந்திய தேசத்தில் அதி சீக்கிரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையும் மாற நாங்கள் செபிக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் பாடின பாடல் படி, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, என் இயேசுவால் எல்லாம் கூடும். எங்கள் தேசத்தின் சூழ்நிலையை மாற்றக்கூடும், சுகத்தை கொடுக்க கூடும், தேசத்தில் சேமத்தை கொடுக்க கூடும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதியும், எல்லா கணத்தையும், எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியுமாக இந்த மாதத்தினுடைய முடிவுக்குள் வந்து தேவனை ஆராதனை செய்யும்படியாய், தொழுது கொள்ளும்படியாய் இந்த நாளிலே ஆண்டவர் கொடுத்த மேலான அந்த நேரங்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக செல்வோம். தேவன் விரும்புகிற 3 காரியங்களை குறித்து இந்த நாளை நாம் தியானிக்க போகிறோம். தேவ ஜனமே, இன்றைக்கு ஆவியானவர் நம்மளுக்கு என்ன விருப்பப்படுகிறார், நம்ம எதை செய்ய போகிறோம் என்று சொல்லி இதனால் ஆவியானவர்களோடு இடைப்பட போகிறார். அதை நாம் கீழ்ப்படிந்து நாம் செய்ய போகிறோம். 3 things God loves. Hallelujah. தேவன் விரும்புகிற 3 காரியங்கள். முதலாவது, God loves love. தேவன் விரும்புகிற காரியம், முதலாவது காரியம் அன்பு. Hallelujah, hallelujah. தேவன் விரும்புகிற காரியம் அன்பாய் இருக்கிறது. God loves love. மார்க்கு 12வது அதிகாரம் 31வது வசனம் இப்படியாக சொல்கிறது, இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். அன்பை குறித்து இந்த வசனத்திலே நாம் தியானிக்க போகிறது. 2வது கற்பனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That shows the importance of love.
இன்னைக்கு தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுல சந்தேகமே இல்லை. நம் உறுதியான நம்பிக்கை, அவர் என்றைக்கு சிலுவையில் எனக்காக உனக்காக மரித்தாரோ அவருடைய மேலான அன்பை அவர் வெளிப்படுத்தினார். தேவஜனமே, இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது இதற்கு பெரிய கற்பனை ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தேவன் விரும்புகிற காரியம் என்னவென்றால் அன்பு. இன்றைக்கு அதிகமாய் நீங்கள் கேட்கக்கூடிய செய்தி என்னவென்றால் அன்பு தணிஞ்சு போய் கொண்டிருக்கிறது. பெற்றோர் பிள்ளைகளை நேசிப்பது, பிள்ளைகள் பெற்றோரை நேசிப்பது, இல்லை என்றால் மற்ற காரியங்கள், இப்படி அநேக காரியங்களை நாம் கேட்கும்போது அன்பு இல்லாத காரியங்களை நாம் பார்க்கிறோம். அன்பு இல்லாதனால தான் இன்னைக்கு அநேக சூசைட்ஸ், அன்பு இல்லாதனால இன்னைக்கு அநேக டிவோர்ஸஸ், இன்னைக்கு அன்பு இல்லாதனால தான் அநேக இடத்துல இந்த குடி, வெறி, ட்ரக்ஸ் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. அவளுக்கு ஒரு சமாதானத்தை தேடி அலைந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் விருப்பப்படுகிற காரியம், முதலாவது காரியம் என்னவென்றால் அன்பாய் இருக்கிற வேண்டும். அன்பை விருப்பப்படுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இந்த சொன்ன வசனத்தின்படி இவர்களுக்கு பெரிய கற்பனை வேறு ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. இரண்டாவதாக யோவான் 15:9 பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் உனக்குள் இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிற இந்த வசனம், பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல. அவர் என்ன சொன்னார்னா, பிதா குமாரனிடத்தில் அன்பாயிருந்தால் அதே மாதிரி நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், இருந்தேன். நாம் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறோம் ஆண்டவர் எப்படிப்பட்ட அன்பினால் நம்மளை உருவாக்கினார், நம்மளை அப்படியாக அரவணைத்தார் என்று சொல்லி, என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஆண்டவர் நம்மள்டிருந்து எதிர்பார்க்கிறது அதே தான். ஏனென்றால் குமாரனும் பிதாவினுடைய இடத்திலே அப்படியாக நிலைத்திருந்தார். ஆகவே அவருடைய ஆவி பெற்றவர்கள், ரட்சிப்பு பெற்ற மக்கள் நாமும் அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். கடைசியாக ஒரு வசனம், 1 யோவான் 4:14-19 4 வசனங்கள் வாசிக்க கேட்கலாமா? தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூர்ணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயம் இல்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனையுள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஆமென். தேவன் நம்மேல் வைத்திருக்க அன்பு நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனை நிலைத்திருக்கிறான். 3 things that God loves. தேவன் விரும்புகிற 3 காரியங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவது, தேவன் விரும்புகிற காரியம் அன்பு. இந்த அன்பை நாம் யோசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நீ அன்புள்ளவனாய் இருக்க வேண்டும். நீ பிறரை நேசிக்க வேண்டும். பிறரை இடத்திலே நீ அன்பு காட்ட வேண்டும். கருணை உள்ளவனாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு யார் தெரியுமா அன்பில்லாதவர்களாக இருப்பார்கள்? தன்னை குறித்து யோசிக்கிறவர்கள், தன்னை குறித்து அதிகமாய் சிந்திக்கிறவர்கள், தன்னுடைய கம்ஃபர்ட்ஸ், தன்னுடைய ஒரு சர்க்கிள்குள்ளார இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிற காரியம், அவர்கள் பிறரிடத்திலிருந்து அன்பை வெளிப்படுத்த மாட்டார்கள். அவர்கள் தங்களையே உருவ குத்தி கொண்டு, தங்களையே காயப்படுத்தி கொண்டு அன்பில்லாதபடிக்கு ஏங்கி கொடுப்பார்கள். ஒன்று சொல்கிறேன், நம் கொடுக்க தான் அந்த அன்பு நம்மளுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஒவ்வொருக்கும் நம்ம அன்பு செலுத்துகிறோமோ அந்த அன்பு நம்மளுக்கு மறுபடியுமாக கிடைக்கும். ஹல்லேலூயா. அன்பு உங்களுக்கு இல்லை என்றால் நீங்கள் உங்களிடத்தில் குறைவு இருக்கிறது என்று சொல்லி அறிந்து கொள்ளுங்கள். தேவன் விரும்புகிற காரியம், முதலாவது காரியம் அன்பு. இன்னைக்கு சிறு பிள்ளையை நீங்கள் நேசிக்கிறீர்கள், உங்களுடைய இரு பிள்ளைகளையும் நேசிங்கள். சென்ற வாரத்தில் நாம் தியானித்த காரியங்கள் குடும்பத்தை குறித்து அருமையான செய்தி. இன்றைக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு மாதிரி அன்பு, இன்னொரு பிள்ளைக்கு இல்லை. டோன்ட் டூ தட். இரு பிள்ளைகளும் உங்களுடைய கற்பத்தின் கனி. இரு பிள்ளைகளையும் நீங்கள் நேசிக்க வேண்டும். டு நாட் ஷோ தெம் டிஃபரன்சஸ். அட் இஸ் வெரி டேஞ்சரஸ். அதே மாதிரி கணவன் மனைவி அவர்களுக்குண்டான ஒரு காரியம், அந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அன்பாய் விரும்புகிறார் தேவன். அந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி விருப்பப்படுகிறார் தேவஜனமே. ஹல்லேலூயா. கடைசியாக 19வது வசனத்தில் அது சொல்லும் போது, அவர் முந்தி நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்திலே அன்பு கூறுகிறோம்.
மிக மிக முக்கியமான வசனமாக இருக்கிறார். அவர் நம்மளை அன்பு கூர்ந்தார். நீ யார் என்று தெரியாது, நீ எந்த குலம், எந்த கோத்திரம், நீ எந்த பிளட் குரூப், நீ எந்த ஜாதி, எந்த ஜனம், நீ எந்த சந்ததி, ஒன்றும் தெரியாத தேவ ஜனமே. ஆனால் அவர் செய்த காரியம் உனக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா. ஒருவரும் செய்யக்கூடாத காரியம். அவரை அன்பை, தன்னுடைய சொந்த மாம்சத்தை அப்படியாக பீரிட்டு அந்த இரத்தத்தினால் வெளிப்படுத்தினார். What else you want from him? ஆனால் ஆண்டவர் விருப்பப்படுகிற காரியம் அன்பை விருப்பப்படுகிறார். அன்பிலே ஆண்டவர் விரும்புகிற காரியமாய் காணப்படுகிறது. He delights in love. தேவஜனமே, அப்படியாக இந்த அன்பை குறித்து நாம் தியானித்து முடித்த பிறகு நீங்கள் இருக்கிற இடத்துல கண்களை மூடுங்கள். நான் இந்த சொன்ன இந்த வார்த்தைகளை சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த அர்ப்பணிப்பு மிக மிக அவசியமாக இருக்கிறது. உங்களிடத்திலிருந்து பணத்தை எதிர்பார்க்கவில்லை, உங்களிடத்தில் பொருளாதார காரியங்களை எதிர்பார்க்கவில்லை, நீ இதை செய்வா அதை செய்வான் என்று எதிர்பார்க்கல. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற விரும்புகிற காரியத்தை நீ செய்தான் என்றால் அது ஆசீர்வாதமாய் மாறும். தேவனிடத்திலே அன்பு கூறுகிறாயா? பிறரிடத்திலே அன்பு கூறுகிறாயா? சற்று சிந்தித்துப்பார். திங்க் மை பிரதர், மை சிஸ்டர். நீ தேவனை முதலாவது அன்பு கூறுகிறாயா? என்ன அன்பு கூறுகிறது என்றால் அவரிடத்திலே அனுதினமும் பேச, அவரிடத்திலே சத்தத்தை கேட்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? அது எதை குறிக்கிறது? வேத வாசிப்பும் ஜெபமே. ஆண்டவருக்கு இந்த பணி செய்கிறது. இதுதான் ஆண்டவர் விருப்பப்படுகிற அன்பாக இருக்கிறது. Do we do that every day? ஒவ்வொரு நாளும் அதை செய்து கொண்டு இருக்கிறோமா? சற்று சிந்தித்து பாருங்க. இல்லை என்றால் இப்போ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நான் உம்மையும் அன்பு செலுத்தவில்லை, பிறரையும் இடத்திலே நான் அன்பு காட்டவில்லை, என்னை மன்னியும் என்று சொல்லி, ஆண்டவரே இந்த நாள் முதல் கொண்டு என்னை மாற்றி அமைங்க. இந்த மாதத்தோடு முடிந்ததப்பா, புதிய மாதத்துக்குள் நாங்கள் செல்லுகிறோம். ஆகவே இந்த புதிய மாதத்திலே தேவன் விரும்புகிற காரியம் அன்பிலே நாங்கள் இன்னுமாய் ஓங்கி வளர ஆவியானவர் உதவி செய்யுங்க. உம்மை முதலாக அன்பு செலுத்த, உமக்கு நேரத்தை கொடுக்க, என்னுடைய தாளந்துகளை கொடுக்க, என்னுடைய அறிவுகளை கொடுத்த, என்னுடைய எல்லா உழைப்புகளும் உங்களுக்கு கொடுக்க ஆண்டவரே அன்புள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. அதே போல் ஒருவேளை கணவனையோ மனைவியோ பிள்ளையோ பெற்றோரோ மதியாதபடிக்கு அன்பு செலுத்தாதபடிக்கு இருந்தோம் என்றால் ஆண்டவரே எங்களை மன்னியும். ஆண்டவரே எங்களை மன்னியும். இந்த ஜெபத்தை என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவரே மன்னியும். ஆண்டவரே நாங்கள் குறைவுள்ள பாத்திரங்கள் அப்பா, எங்களை மன்னிங்க. ஆண்டவரே இந்த கால வேளையிலே எங்களுக்கு அந்த தெய்வீக அன்பை ஊற்றுங்கப்பா. வசனம் சொன்ன மாதிரி நாங்கள் நிலைத்திருக்க, நாங்கள் அன்பிலே காணப்பட விரும்பப்பா. தேவனை நிலைத்திருக்க எங்களுக்கு அன்பு அவசியம் ஆண்டவரே. ஆகவே அந்த அன்புகளை முற்றிலுமாய் ஆளுகை செய்யட்டும். என்னுடைய குறைவுகள் நிறைவாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்திலே ஆமென். ஹல்லேலூயா. தேவன் விரும்புகிற 3 காரியங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவது தேவன் விரும்புகிற காரியம் அன்பை குறித்து நாம் தியானித்தோம். இரண்டாவது மிக மிக முக்கியமான காரியம், ஹல்லேலூயா, எத்தனை பேர் நீங்க அதை கெஸ் பண்ணீங்கன்னு தெரியல. இரண்டாவது காரியம், தேவன் விரும்புகிற காரியம் தாழ்மை. God loves humility. Hallelujah. ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்னவென்றால் தாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி. ஏனென்றால் தேவன் செய்தார், தேவன் அன்பா இருந்தார். ஆகவே நம்மிடத்திலிருந்து விரும்புகிற காரியம் அன்பா இருக்க வேண்டும். அதே மாதிரி இரண்டாவது காரியம், அவர் தாழ்மையா இருந்தார். எடுத்து வாசிக்கலாம். யாக்கோபு 4வது அதிகாரம் 10வது வசனம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்ந்து இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக மேட்டுமையினுடைய கண்கள் தான் இன்னைக்கு ஒரு மனிதனுடைய காரியத்தை நிதானமற்றதாய் மாற்றுகிறது. தன்னை குறித்து மேன்மையாக நினைக்க வேண்டும், நினைக்க வேண்டும், ஆனால் அளவுக்கு மிஞ்சி அல்ல. அநேகர் எண்ணத்தை எப்படியாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், என்னை போல பிறர் இல்லை, நான் நினைக்கிற வண்ணமாக அல்ல, நான் என்னிடத்தில் இருக்கிற அறிவு போல மற்றொரு இடத்துல இல்லை என்றால் நான் இப்படிதான் செய்ய முடியும், என்னுடைய அறிவு என்னுடைய தாழ்ந்து இப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி என்னை நானே உயர்த்தி கொண்டிருக்கிற ஒரு காரியத்திலே ஆண்டவர் விருப்பப்படுகிற இல்லை. ஆனால் ஆண்டவர் வசனம் என்று சொல்கிறது, கர்த்தருக்கு முன்பாக தம்மை தாழ்மை தாழ்த்த வேண்டும் என்று சொல்லிக்கிறதுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. இந்த அறிவு யாரு கொடுத்தது? இந்த ஞானம், இந்த அழகு, இந்த உங்களுடைய காரியங்கள், படிப்பு, உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய பொருளாதார காரியங்கள், உங்களுக்கு கொடுத்த சகல காரியங்களும் ஆண்டவர் கொடுத்தார். தாழ்மையா இருக்க வேண்டும், அப்போது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களா உயரணும் விரும்புகிறீங்களா, அது பெர்மனண்டா இருக்காது. ஆனால் தேவன் உங்களை உயர்த்தினால் என்றால் that's forever. Hallelujah. அது எப்போதுமே உயர்ந்து காணப்படும்.
இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். அதே யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. கிருபை வேண்டுமா? ஆமென். கிருபை இல்லைன்னா இந்த நாட்களில் வாழ முடியாது. தேவ கிருபை நிச்சயமாக வேண்டும். தேவ சமாதானம் நமக்கு நிச்சயமாக வேண்டும். ஆகவே அதற்கு என்ன செய்ய வேண்டும்? என்னை நானே தாழ்த்தி அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வசனம் அதை தான் சொல்கிறது. அவர் அதிகமாய் கிருபை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். மேட்டுமையான பார்வை, அதில் ஆவிக்குரிய மேட்டுமையும் இருக்கிறது. உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தை குறித்து மேட்டுமை இருக்குது, பதவி குறித்து மேட்டுமை இருக்குது, படிப்பை குறித்து மேட்டுமை இருக்குது, குடும்பத்தினுடைய சந்ததி குறித்து மேட்டுமை இருக்குது. மேட்டுமை குறித்து அதிகமாய் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற காரியம், பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். He stands before that man who's full of pride. எதிர்த்து நிற்கிறார். ஐயா தூசி ஆயிடும், ஐயா துரும்பாயிடும். ஹல்லேலூயா. யாருக்கு நேரா நிற்கிறோம்? ஆண்டவருக்கு நிற்கும் போது தாழ்த்தி நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. தாழ்மையுள்ளவனுக்கு ஆண்டவர் சொல்கிற காரியம் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறதே. கிருபையை கொடுக்கிறார். தேவனுடைய ஜனமே, தொடர்ந்து 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனம். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகவே இளைஞரை குறித்து இந்த நாளில் இந்த வசனத்தை வாசிக்கிறோம். என்னுடைய பாஸ்டோரியல் லைஃப்ல அதிகமாய் இளைஞரை நான் பார்த்து வாலிபரிடத்திலே நான் மிங்கிள் பண்ண என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மறுத்து பார்க்கும்போது, ஒரு சில காரியங்களை அறிந்து விட்டார்கள் என்றால் அவர்களை போல ஞானமான இல்லை என்று அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள். நம்ம எவ்வளவு சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, they will not listen. they think they know everything. ஒன்றும் இல்லைங்க, அந்த கையில் அந்த ஃபோன் இருந்தால் போதும். அவர்கள் நினைத்து கொள்கிற காரியம் என்னவென்றால் they know everything. ஏன்னா அந்த கூகுள் இருக்கு பாருங்க, that will take you around anything. அது எங்கனாலும் எடுத்து செல்லும், எதுனாலும் உங்களுக்கு போதிக்கும், எல்லாம் இருக்கும். ஆகவே அவர்கள் நினைத்துக் கொள்கிற காரியம், ஓஹோ எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி. ஆகவே இளைஞர்களே, நீங்கள் தாழ்மையாயிருங்கள். விசேஷமாய் மூப்பர்களுக்கு, உங்களுடைய பெற்றோருக்கு, உங்களுடைய அதிகாரத்திலே வைத்தவர்களுக்கு நீங்கள் தாழ்மையாயிருக்க வேண்டும். விசேஷமாய் பெற்றோருக்கு, honor your parents. உங்களுடைய ஆயுசு நாட் பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்களுடைய பெற்றோரை கனப்படுத்தும் போது, உங்களுக்கு நீங்கள் மரியாதை செலுத்தும் போது, நீங்கள் மரியாதையோடு அவர் நடத்தும் போது உங்களுடைய ஜீவன் உங்களுடைய ஆயுசு நாட் பெருகும் என்று சொல்லி தேவ வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தேவ ஜனமே, ஆகவே நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அதுதான் தாழ்மைக்குரிய காரியமாக இருக்கிறது. எதிர்த்து பேசுகிற காரியம் அல்ல. எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி இருக்கிறதில்ல. மூப்பர்கள் என்று சொல்லும் போது அவர்கள் ஞானம் உள்ளவர்கள். they know, they have seen, they've experienced. அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த வழியிலே சென்றவர்கள். ஆகவே அவர் சொல்லும் போது நாம் செவி கொடுக்க வேண்டும். we need to listen to them. பொறுமையாக இருக்க வேண்டும். திருப்பியுமாக அந்த பெருமை உள்ளவரை குறித்து சொல்லப்படுகிறது. பெருமை உள்ளவருக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். வாலிபர்களே, உங்களுக்கு கிருபை வேண்டும் என்றால் தாழ்மையாயிருங்க. தேவன் பிரியப்படுகிற 3 காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம். முதலாவது அன்பை குறித்து. தேவன் விருப்பப்படுகிற காரியம் அன்பு. 2வது தேவன் விருப்பப்படுகிற காரியம் தாழ்மை. தேவஜனமே, இந்த கேட்ட வார்த்தைகளை குறித்து கண்களை மூடி ஒரு விஷயாக let us commit ourselves. Hallelujah. Thank you Jesus. தேவனே, மறுபடியுமாக உங்களுடைய பிரசன்னத்துக்கு வருகிறோம் அப்பா. எங்களிடத்தில் காணப்படுகிற மேட்டுமையான காரியங்களை சுட்டி காண்பிங்க ஆண்டவரே. ஒருவேளை எங்களுடைய பார்வை, எங்களுடைய யோசனை, எங்களுடைய சிந்தனை, ஒருவேளை எங்களுடைய படிப்பின் காரியங்கள், ஒருவேளை நான் வேதாகமத்தை முழுமையாக அறிந்து வைத்திருக்கேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஆவிக்குரிய மேட்டுமை இருந்தாலும், இல்லாட்டி நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், நான் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வல்லம் இருக்கு, நான் ஜெபித்தா இப்படி நடக்கும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பெருமையில் இருந்தாலும் ஆண்டவரே, அதுக்கு எதற்கு நிற்கிறீர் அப்பா? தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறீன் வசனத்தை பார்த்தோம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையிலே புதைந்து கிடக்கிற என்ன பெருமை இருந்தாலும் இந்த காலவெளியை எடுத்து போடுங்க அப்பா. Cleanse us with your precious blood, O Lord. ஆண்டவருடைய இரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரிங்க அப்பா. நாங்கள் தாழ்மையுள்ளவராய் உமக்கும் ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தாழ்மையுள்ளவராய் காணப்பட ஆவியானவர் உதவி செய்யுங்க அப்பா.
இந்த ஜெபத்திலே அவர்கள் கண்களை மூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு தெய்வீக சமாதானம் அவருடைய ஆளுகை செய்யட்டும் அப்பா. அவருடைய குறைவுகள் நிறைவாய் மாறட்டும் ஆண்டவரே. ஒருவேளை தங்களுடைய பெற்றோரை ஆண்டவரே அவதூறாக நடத்தியிருக்கலாம் அப்பா. ஆண்டவரே அவருடைய பெற்றோரை கீழ்த்தனமாக நடத்தியிருக்கலாம். இல்லை என்றால் பெற்றோர் பிள்ளையை ஆண்டவரே மரியாதை இல்லாதபடிக்கு, இல்லை என்றால் அவர்களை பிள்ளையை போல இல்லாதபடிக்கு நடத்தியிருக்கலாம் அப்பா. அவர்கள் மனம் திரும்ப கிருபை தாங்கப்பா. உம்முடைய வேதத்தை வாசிக்காதபடிக்கு, உம்மிடத்தில் பேசாதபடிக்கு, உம்மிடத்தில் ஆண்டவரே ஜெபிக்காதபடிக்கு காணப்பட்டாலும் எனக்கு தெரியும், இந்த இயேசுவை பற்றி தெரியும், 10 கட்டளைகள் தெரியும், மோசே தெரியும், நோவா தெரியும் என்று சொல்லி அப்படி இராதபடிக்கு உம்முடைய பிரச்சனத்திலும் தாழ்மையாக இருக்க ஆவியானவர் உதவி செய்யுங்க. தாழ்மையை கொடுங்க அப்பா. எங்களுடைய குணாதிசயங்களை மாற்றி அமைங்க. தெய்வீக குணாதிசயங்களை ஆளுகை செய்யட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் 3 ஆண்டவர் விருப்பப்படுகிறார். 3 things that God loves. முதலாவது God loves love. இரண்டாவது காரியம் God loves humility, humbleness. ஆண்டவர் முதலாவது விருப்பப்படுகிறது தேவன் அன்பு. இரண்டாவது காரியம் தாழ்மை. மூன்றாவது காரியத்தை பார்க்கும்போது ஆண்டவர் விருப்பப்படுகிற காரியம் ஹோலினஸ், பரிசுத்தம். தேவன் விரும்புகிற காரியம் மூன்றாவது காரியம் என்ன? பரிசுத்தம். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் செஞ்சதை தான் நம்மளை செய்ய சொல்றார், விருப்பப்படுகிறார் இல்லையா? வேற ஒன்றும் நத்திங் நியூ. வாட் எவர் he did in this world, he expects, he honors, he loves the same thing from us. Hallelujah. ஆண்டவர் செய்யாதது ஒருபோதும் செய்ய வைக்கிற தேவன் அல்ல. ஆண்டவர் செய்து நம்மளுக்கு எதிர்காட்டா எல்லா காரியங்களையும் செய்து முடித்து இதுதான் நம்மளுக்கு செய்ய வைக்கிறார். ஆகவே மூன்றாவது காரியம் பரிசுத்தம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தரை போல் பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல் ஒரு கன்மலையும் இல்லை. கர்த்தரை போல் பரிசுத்தம் உள்ள ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை போல் பரிசுத்தம் உள்ளவர் இல்லை. He is alone holy. அப்ப நம்ம எப்படி பரிசுத்தமாகிறது? ரட்சிக்கப்பட்ட மக்கள், தேவனுடைய மக்கள், கிறிஸ்துவை உடைய மக்கள் நமக்குள் இருக்கும்போது அந்த பரிசுத்தம் நிச்சயமாக வரும். அந்த பரிசுத்தம் நம்மளை முற்றிலுமாய் ஆளுகை செய்யும். நாமளும் பரிசுத்தமாக இருக்க முடியும். தொடர்ச்சியாக 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். தேவன் விரும்புகிற காரியம் பரிசுத்தம். ஆகவே நாம் பரிசுத்தராய் இருக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் விருப்பப்படுகிற காரியத்தை ஒன்றையும் எண்ணிக்கொண்டு பயன்படுத்துவார். நன்றாக விளங்கிக்கோங்க. ஒரு நல்ல பாத்திரத்தில் நாம் தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த பாத்திரமானது, இல்லை என்றால் அந்த கப்பானது சுத்தமாக இருக்க வேண்டும். அந்த கப் சுத்தமாக இருந்தால் துருப்பிடிக்காதபடிக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நல்ல பல என்று சுத்தமாக அதை கழுவி காய வைத்த பிறகு நாம் தண்ணீர் அதில் தண்ணீர் குடிக்கிறதுக்கு ஆசை வரும். அந்த டம்ளர் நம்ம வி செலக்ட் தட். இதிலே பக்கத்தில் ஒரு அழுக்கான டம்ளர் துருப்பிடிச்சிருந்துச்சுன்னா அதை நம்ம தொடமாட்டோம். முடிஞ்சால் அதை கொண்டு போய் என்ன பண்ணுவோம்? குப்பத்தட்டியில் போடுவோம். தேவஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் விருப்பப்படுகிற காரியத்திலே, ஆண்டவர் பிரியப்படுகிற காரியத்திலே நாம் இருக்கும்போது நிச்சயமாக ஆண்டவருடைய காரியங்கள் ஒன்னிலே எண்ணிலே விளங்கப்படும். அவர் நம்மளை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிப்பார். தேவன் ஒன்னியுமே பயன்படுத்த ஆரம்பித்தார் என்றால் அசுத்தாவிகள் இருக்காது, விபச்சாரங்கள் இருக்காது, வைசித்தனங்கள் இருக்காது. இன்னைக்கு இந்த பூலகத்தில் காணப்படுகிற அநேக பாவங்கள் அழிந்து போகும். ஏனென்றால் உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. திட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த திட்டங்கள் நிறைவேறும் என்ற ஆண்டவர் விருப்பப்படுகிற காரியம் என்னவென்றால், என்னை நானே சுத்திகரிக்க வேண்டும், என்னை நானே சோதித்து அறிந்து, பரிசுத்தம் இல்லாத காரியம் இடத்துல உண்டோ என்று சொல்லி நான் சோதித்து அறிந்து நான் பரிசுத்துக்குள் செல்லும் போது ஆண்டவர் விரும்புகிற காரியம் இடத்துல இருக்கும்போது ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவஜனமே, ஆண்டவர் விரும்புகிற 3வது காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது பரிசுத்தம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. 15வது வசனத்தில் உங்களை அழைத்தவர்
பரிசுத்தராய் இருக்கிறது போல. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் என்னை அழைத்தார் என்று சொல்லி? நீங்கள் அந்த கரத்தை உயர்த்தீர்கள் என்றால் நிச்சயமாக தொடர்ச்சியாக அவர் சொல்லுகிற காரியம் என்றால், நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றையிலும், அந்த வார்த்தை பாருங்க, நடக்கை எல்லாவற்றிலும், எல்லா காரியத்திலும் பரிசுத்தராய் இருங்கள். முயற்சி படுங்க, ட்ரை பண்ணுங்க, இல்ல இருங்கள். He expects that. பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆகவே அதில் அழுத்தமாக அந்த காரியத்தை சொல்லும் போது, எல்லா செயலிலும், எல்லா நடக்கையிலும், எல்லா பார்வையிலும், எல்லா சிந்தனையிலும், எல்லா நாவிலும், வார்த்தையிலும், யோசனையிலும் நாம் பரிசுத்தராக இருக்க வேண்டும். அடுத்த வசனம், நான் பரிசுத்தர். எனக்கு ரொம்ப பிடிச்சமான வசனம். எவ்வளோ ஒரு அத்தாரிட்டிவா அந்த வசனம் சொல்றாரு பாருங்க. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஏசாயாலையும் இருக்குது. ஹல்லேலூயா. அவர் விருப்பப்படுகிற காரியம், நான் பரிசுத்தர், ஆகவே நீங்க என்னை கொண்டீங்க, என்னை நீங்க பின்பற்றீங்க, என்னுடைய ஆவி உங்களிடத்தில் இருக்குது என்றால் நீங்களும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 3 காரியங்கள்: அன்பு, தாழ்மை, பரிசுத்தம். பரிசுத்தத்தை குறித்து அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். Let us commit ourselves. ஏன் ஒவ்வொரு தரையும் செய்கிறேன் என்றால் இது முக்கியமான காரியம். தேவன் விருப்புற காரியத்தை செய்தோம் என்றால் நாம் பிரயோஜனமுள்ள பாத்திரமுள்ளவராக இருப்போம். தேவ ஜனமே, ஆண்டவர் விருப்புகிற காரியத்தை நாம் செய்தோம் என்றால் அவருக்கு ஏற்ற பாத்திரமானா இருப்போம் என்றால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்போம். கண்களை மூடி ஒரு விஷயாக, என்னிடத்தில் இருதயத்தில் ஆழத்திலேயோ, என்னுடைய சிந்தனையிலையோ, என்னுடைய பார்வையிலையோ, செவியிலையோ, யோசனையிலையோ பரிசுத்தம் இல்லாமல் மற்றவருக்கு தீங்கு நினைத்தா அது பரிசுத்தம் இல்லாதது தான். இச்சை இருந்தா பரிசுத்தம் இல்லாததான். வஞ்சனை, வைராக்கியம், மன்னிக்க முடியாத காரியங்கள் இப்படிப்பட்ட இருதயத்தில் இருந்தாலும் அதுவும் பரிசுத்தம் இல்லாதது தான். கபடல்லாத ஒரு மனிதனை தான் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அது பரிசுத்தமுள்ள ஒரு பிள்ளையை, பரிசுத்தமுள்ள ஒரு மகனை, பரிசுத்தமுள்ள ஒரு குடும்பத்தை. இன்றைக்கு உன்னுடைய குடும்பத்தில் ஆண்டவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். என்னிடத்து சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. அவர் சிறுவர்களாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, டீனேஜர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் திருமணமாகி கணவன் மனைவி இல்லையென்றால் நீங்கள் பெரியவராய் பெற்றோராயும் இல்லையென்றால் கிராண்ட் பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, சொல்லுங்கள் ஆண்டவர்கிட்ட என்னிடத்தில் பரிசுத்தமில்லாத காரியங்கள் இருந்தால் இப்பொழுதே நான் அறிக்கை செய்கிறேன். ஆண்டவரே, அறிக்கை செய்து என்னுடைய பரிசுத்தமில்லாத காரியத்துக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன் அப்பா. என்னுடைய மீறுதல் நிமித்தம் அந்த பரிசுத்தமில்லாத காரியத்தை செய்தேன் அப்பா. என்னுடைய மீறுதல் நிமித்தம் அந்த பரிசுத்தமில்லாத காரியத்தை நான் யோசித்தேன் அப்பா. என்னுடைய மீறுதல் நிமித்தம் பரிசுத்தமில்லாத காரியத்தை நான் துரிதமாய் செய்தேன் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்போமா? தேவனுடைய ஜனமே, கிருபையுள்ளவர், மன்னிக்கிறதில் இரக்கமுள்ளவர், ஐஸ்வர்யமுள்ள தேவன் என்று சொல்லி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஐஸ்வர்யமுள்ள தேவன் எதற்கென்றால் மன்னிக்கிறதில்ல. ஆகவே இந்த காலவேளையில் அப்படியாக உங்களுடைய பரிசுத்தமற்ற காரியங்களை ஆண்டவர் நிச்சயமாக மன்னிப்பார். தேவனுடைய ஜனம், இந்த நாளிலே நீங்கள் மனம் திரும்பும் போது அவர் கிருபையுள்ளவராக இருக்கிறார். அவருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் நாம் மாறுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. 3 காரியங்களை நாம் பார்த்தோம், மிக மிக முக்கியமான காரியங்கள். இட் இஸ் எ சிம்பிள் மெசேஜ். ஒரு சின்ன செய்தி தான், லகுவான செய்தி தான். ஆனால் இது உங்களுடைய சிந்தனையில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் இடத்துல என்ன விருப்பப்படுகிறார்? அவரை அன்பு செலுத்த, பிறரை அன்பு செலுத்த. ஹல்லேலூயா. அதை நாம் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் நீங்கள் அன்பு செலுத்த செலுத்த ஆண்டவர் உங்களிடத்தில் அன்பு செலுத்துவார். நீங்கள் பிறரிடத்தில் அன்பு செலுத்த செலுத்த நிச்சயமாக பிறரிடத்தில் அன்பு நிச்சயமாக வரும். மேபி டிலேடாக வரும். மேபி ஒரு சிலர் அப்படி தான் இருப்பாங்க. டோன்ட் வரி அபவுட் தட். ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக அன்பு கொடுப்பார். 2வது காரியம், தாழ்மையாய். எந்த இடத்துல நாம் ஞானமாய் இருக்க வேண்டுமோ அந்த இடத்துல ஞானமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இடத்துல தாழ்மையாயிரு. மேட்டிமையான பார்வையோடு நாம் எதையும் பார்க்க வேண்டாம். ஆண்டவரிடத்தில் விசேஷத்துமாய் தாழ்மையோடு இருப்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. முதலாவது தசமபா காணிக்கையில் கொடுக்க வேண்டும். முதலாவதுக்கு அவர் ஆராதனை செலுத்த வேண்டும். முதலாவது அவருக்கு துதி செலுத்த வேண்டும். முதலாவது அவருக்கு வேதாகமத்திலே நம் வார்த்தைகளை நாம் வாசிக்கிறவர்களாக இருக்கணும். முதலாவது திருச்சபையினுடைய பணிகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது தேவனுக்கென்று ஓடி காரியங்களை ஆத்ம ஆதாயம் செய்கிறவர்களாக இருக்கும்போது அதையே அது தாழ்மையாக எண்ணப்படுகிறது, கருதப்படுகிறது. நிச்சயமாக ஆண்டவர் விருப்பப்படுகிற காரியம், தேவனிடத்திலையும் தாழ்மையாருங்கள். சுற்றி இருக்கிற உங்களுடைய உற்றார் உறவினர், இல்லை என்றால் உங்களுடைய பாஸ், உங்களுடைய முதலாளி, மற்றவர்களிடத்திலும் தாழ்மையாக இருக்க நாம் கற்றுக்கொள்வோம். 3வது காரியம், பரிசுத்தம். மிக மிக முக்கியமான காரியம். 3 காரியம் முக்கியம்தான்.
ஆனால் மூன்றாவது காரியம் பரிசுத்தம். ஆண்டவர் விரும்புகிற காரியம் பரிசுத்தம். நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தர் என்று சொல்லி மறந்துட வேண்டாம். கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்கள் லேசானவர்கள் அல்ல, நீங்கள் சாதாரணவர்கள் அல்ல. இந்த மாதத்தினுடைய 9 மாதத்தினுடைய முடிவுக்குள் நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் உங்களை வழி நடத்திருக்கிறாரா இல்லையா? ஆண்டவர் எதிர்பார்க்கிற பிரியப்படுகிற இந்த 3 காரியத்தை கவனமுள்ளவர்களாயிருப்போம். ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்து முடிப்போம். கிருபையும் இரக்கமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கும் போற்றும்படி இந்த நாளை கொடுத்த தசமபா காணிக்காக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க. இந்த வேளையில் விசேஷமாய் ஆண்டவரே, நீங்கள் 3 காரியத்தில் பிரியப்படுகிறீர், விருப்பப்படுகிறீர் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அந்த 3 காரியத்தை நீர் எங்களுக்காக செய்தீர் ஆண்டவரே. அது ஒருபோதும் யாரும் அது இல்லை என்று சொல்ல முடியாதப்பா. நீர் அன்பாய் இருந்தீர் அப்பா, நீர் தாழ்மையாய் இருந்தீர் அப்பா, நீர் பரிசுத்தராய் இருந்தீர் என்று சொல்லி நாங்கள் நிச்சயமாக சொல்ல முடியும் அப்பா. அதை தான் நீங்க எங்களிடத்திலிருந்து விருப்பப்படுகிறீர் என்று இந்த காலை வேளையில் சொன்னீர் அப்பா. அதை செய்ய, அதை நோக்கி நாங்கள் ஓட ஆவியானவரே எங்களுக்கு இறங்கும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு ஆண்டவரே தீர்மானத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபித்திருக்கிறோம் அப்பா. அதில் நிலைத்திருக்க ஆவியானவர் உதவி செய்யுங்க. இந்த மாதத்தை முடிக்கும்படியாய், இந்த மாதத்தினுடைய உழைக்கும்படியாய் சரீரத்தில் பலத்தை கொடுத்தீங்க. விசேஷமாய் இந்த கொரோனா வைரஸுங்களை தொடாதபடிக்கு சட்டைங்களாய் மூடி மறைத்து கொண்டீங்க, போஷித்தீங்க, உடுத்து வித்தீங்க. நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. புதிய மாதத்துக்குள் செல்ல இருக்கிறோம். தேவ கிருபை எங்களோடு இருக்கட்டும். தொடர்ந்து உம்மிடத்திலே நாங்கள் அன்பாக இருக்க, பிறரிடத்தில் அன்பாக இருக்கிற, உம்மிடத்திலே தாழ்மையாக இருக்க, பிறரிடத்தில் நாங்கள் தாழ்மையாக இருக்க, ஆண்டவரே உம்மை போல் நாங்கள் பரிசுத்தமாக இருக்க காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்த ஆவியான அன்யோன்யமும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் அன்பாக இருக்கிறார், தேவன் தாழ்மையுள்ளவராக இருக்கிறார், தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். அதை தான் அவர் உங்களிடத்திலிருந்து விருப்பப்படுகிறார். அதை நாம் பின்தொடர்வோமா? God bless you. தேவா நானே தினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நானே தினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட வருது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட வருது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். இது எதினா நீர் என்னோடு வருவதினால், எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினால்.
விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வாடுவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வாடுவதினால். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.